நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் தாவீது திருப்பாடல் 27:4 இவ்வாறாக சொல்லுகிறார்: நான் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். நான் ஆண்டவரிடம் விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். அவருடைய விண்ணப்பம், ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஒரு விண்ணப்பம் செய்தேன். அந்த விண்ணப்பம் என்னவென்றால், ஆண்டவருடைய கோவிலில் என் வாழ்நாளெல்லாம் நான் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எத்துணை இனிமையான மாலை வேளை! இன்று காலை முதல் தொடங்கிய அந்த முதல் வேளையிலிருந்து இப்பொழுது வரைக்கும், இந்த நேரம் வரைக்கும் எண்ணற்ற பல காரியங்கள் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா செய்து கொண்டு, அடுத்தடுத்து பல மனிதர்களை சந்தித்து, அடுத்தடுத்து பிடிக்காத நிறைய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டு, இதோ இந்த வேளையில அப்பாடா ஆண்டவரே, ரொம்ப ஆசையோடு இந்த வேலைக்காக காத்திருந்தேன். இதோ உம்முடைய இல்லத்திற்கு நான் வந்திருக்கிறேன். உம்முடைய இல்லத்திலே என்னுடைய மனதிற்கு ஒரு அமைதி, என்னுடைய உடம்புக்கு ஒரு தெம்பு, என்னுடைய குழப்பங்களுக்கு ஒரு விடுதலை, என்னுடைய உடலுக்கு நல்லதொரு வலிமை, இப்படி எண்ணற்ற பல ஆசீர்வாதங்களை நீர் கொடுத்து கொண்டிருக்கின்றீர் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சோடு, ஆண்டவரை நீர் எவ்வளோ அழகா இருக்கிறீர். தாவீது அரசர் இன்றைய அந்த வாசகத்தில் சொன்னது போல, நீர் எவ்வளோ அழகா இருக்கின்றீர் என்பதை காண வேண்டும். இதோ மிக அழகான, இந்த உலகத்திலேயே யாருக்கும் இல்லாத ஒரு அழகை கொண்ட நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அன்பிற்குரியவர்களே, இதோ இவருடைய ஆவியினால், இவருடைய ஆற்றலினால், இவருடைய வல்லமையினால் நாம் எல்லோரும் பாதுகாக்கப்பட்டு, எத்தனையோ பேர் இன்னைக்கு காலையில் கண் விழித்தவர்கள் எல்லாம் இந்த மாலை வரை இதே சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, அல்லது இதே போல ஒரு ஆர்வத்தோடு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இருக்காது. எத்தனையோ பல காரியங்களில் மூழ்கடிக்கப்பட்டு, கவலைகளால் ஆட்கொள்ளப்பட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் கடவுள் ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்வில் செய்திருக்கிறார். இந்த ஒரு மணி நேரம் என்னோடு நீ பேச, உன்னோடு நான் பேச, உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் கவலைகளையும் நான் கேட்க, உன்னுடைய மனதிற்கு அமைதி கொடுக்க, உன்னுடைய இல்லத்திற்கு நான் வந்து உன்னோடு தங்க,
நீ வேண்டி விரும்பி கேட்கின்ற வரங்களை எல்லாம் நான் உனக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன்னு சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். அதே நேரத்தில் நானும் ஆண்டவரே உம்முடைய பாதம் வந்து அமர்ந்து உம்மை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன் அப்படி சொல்லி நீங்களும் நானும் சொல்லி வந்திருக்கிறோம். மகிமைக்குரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், இந்த உலகிலே இருக்கின்ற எல்லாவற்றையும் படைத்து பாதுகாக்கின்ற தேவன், உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான நலன்களையும் ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கின்ற தேவன், கருவில் உருவான நாள் முதலாய் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு இந்நேரம் வரைக்கும் பலவிதமான அற்புதமான செயல்களால் நீங்களும் நானும் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிசயமான காரியங்களை செய்து வைத்த இந்த தேவனை நாம் அனைவரும் சேர்ந்து இதோ இந்த வேளையில மகிழ்வோடு பாடி, எல்லாருக்குமே நல்லா தெரிந்ததொரு அருமையானதொரு பாடல், நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன். அப்புறம் என்ன வரும்? நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியேவா. அவற்றை அமர்ந்தா நிம்மதி இல்லையா? அவரிடம் வந்தால் நிம்மதி. இந்த ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது நிம்மதி, இந்த ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது வலிமை, இந்த ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது ஆற்றல், இந்த ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது என்னுடைய தீமைகள் எல்லாம் அழிந்து விடுகின்றன, இந்த ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது என்னுடைய குழப்பங்கள் தீர்ந்து விடுகின்றன, இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்து நான் இந்த ஆண்டவரை தரிசிக்கின்ற பொழுது என்னுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைந்து விடுகின்றன, இந்த ஆலயத்திற்குள்ளாக நான் வந்து வேண்டுகின்ற பொழுது ஜெபிக்கின்ற பொழுது கண்ணீரோடு கரங்களை விரித்து என் ஆண்டவரை நோக்கி நான் கூக்குரலிடுகின்ற பொழுது என்னுடைய கண்ணீரை துடைத்து கவலைகளை நீக்கி துன்ப துயரங்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுக்கின்ற தேவன் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆண்டவரை அன்பிற்குரியவர்களே நாம் அனைவரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி ஆராதிப்போம். அனைவரும் எழுந்து நின்று இந்த பாடலை தொடர்ந்து பாடுவோம். அந்த பாடற்குழுவினர் பாட பாட கண்களை மூடி கரங்களை கூப்பி கொஞ்சம் கண்களை மூடினாதான் கொஞ்சம் கொஞ்சமா உணர முடியும். ஏன்னா அந்த கண்கள் பல நேரங்கள்ல அந்த பராக்கு பார்த்துக்கிட்டு எதையாவது ஒன்றை சிந்திக்க தூண்டிக்கொண்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கண்களை மூடுவோம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி அந்த காற்று வருகின்ற அருமையான இந்த இசை வருகின்ற இதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து மற்ற காரியங்கள் எதையும் யோசிக்காம இந்த அருமையான பாடலை சேர்ந்து பாடுவோம். எல்லாம் வல்லவராகிய தேவன் மட்டுமே நமக்கு அடைக்கலமாக, நாம் எண்ணுவதற்கு மேலாக, நாம் விரும்புவதற்கு மேலாக, நாம் கேட்பதற்கு மேலாக எல்லா விதமான வரங்களையும் கொடுத்து அதிசயிக்கத்தக்க வகையில் நம்மை பிறப்பிக்க செய்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். அந்த அதிசயமிக்க, அந்த ஆற்றல் மிக்க நம்முடைய அடைக்கலமான தேவனை வாழ்த்தி ஆராதித்து பாடுவோம். நாம நினைச்சு பார்த்திருப்போம், எங்க அப்பா அம்மா எனக்கு நல்லது செய்வாங்க, நான் நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நண்பன் நல்லது எல்லாத்தையும் செய்வான், இவர்கள் என்னை ஏமாற்ற மாட்டார்கள், நான் கொடுத்த இந்த பணத்தை மீண்டுமாக திருப்பி கொடுத்து விடுவார்கள், நான் இவர்களோடு சேர்ந்து உழைக்கின்ற பொழுது இவர்கள் எனக்கு துரோகம் செய்யாமல் ஏமாற்றி விடாமல் எனக்கு எப்போதும் பக்க பலமா துணையாக இருப்பார்கள், இந்த நண்பன் இந்த தோழி எனக்கு துணையாக இருப்பார், இந்த உறவினர், இந்த மாமா, இந்த அண்ணன், இந்த சகோதரன், இந்த சகோதரி எனக்கு உதவியா இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா பல நேரங்கள்ல அவங்க கை கொடுக்காம நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பினவங்க நம்மளை கைவிட்டு விட்டு போகும்போது இதோ இந்த தேவன் நாம நல்லவங்களா இல்லாத போதும், நாம இவரை விலகிய போதும் அவர் நமக்காக பலியாகி அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இதோ உனக்காக நான் இருக்கிறேன், எப்போதும் கவலைப்படாத, உன்னை வழி நடத்த, உன்னை தாங்கி நடத்த, உனக்கு அருள் வரங்களை கொடுக்க, உன்னை மீட்டுக் கொள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நண்பனாக, சகோதரனாக, சகோதரியாக நல்ல உச்சத்துக்குரியவர்களே, எத்தனை இன்னல்கள் வரட்டும் நம்முடைய வாழ்க்கையில, எத்தனை துன்பங்கள் வரட்டும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய புனிதர்களுடைய வாழ்க்கையில பாக்குறோம், இறை வாக்கினர்களுடைய வாழ்க்கையில பாக்குறோம், அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில பாக்குறோம், எல்லா புனிதர்களும் சரி எல்லாமே அப்படியே அந்த பஞ்சு மெத்தையில் படுத்திருந்தவர்களாக, பஞ்சு மெத்தையிலேயே வாழ்ந்தவர்களாக, அவர்கள் எப்போதுமே அந்த ரோஜா பூக்களின் மீது நடந்தவர்களாக அவருடைய வாழ்க்கை இல்லவே இல்லை. கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆனாலும் சரி,
கடவுளால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் ஆனாலும் சரி, கடவுளால் அபரிவிதமான நலன்களால் நிரப்பப்பட்டவர்கள் ஆனாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில அவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சாங்க. ஆனா துன்பங்களின் மத்தியில அவர்கள் உள்ளம் கலங்கவில்லை. அவர்கள் எதற்கும் பயப்படவில்லை, எதற்கும் அஞ்சாதவர்களாக அந்த இன்னல்களை எல்லாம், துன்ப துயரங்களை எல்லாம் எதிர்கொண்டு நின்றார்கள். ஏன்னு கேட்டோம்னா, இந்த கடவுள் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார். இந்த கடவுளுடைய கரத்தை அவர்கள் பலமாக பற்றி கொண்டார்கள். இந்த கடவுளை விட்டு ஒரு கணமும் அவங்க விலகவே இல்லை. என் ஆண்டவர் என்ன காப்பாற்றுவாரு, நான் எப்படிப்பட்ட இருள் சூழ் பள்ளத்தாக்குல நடந்தாலும் சரி, எரி நெருப்புல நான் தள்ளப்பட்டாலும் சரி, ஆற்றில் அமிழ்ந்து போனாலும் சரி, என் ஆண்டவர் என்னோடு துணை இருக்க அவர் என்னை காப்பாற்றிக் கொள்வார், என்னை வழிநடத்துவார், என்னை கரம் பெற்று தூக்கி விடுவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அவர்கள் இருந்தார்கள். அதே போல அன்பிற்குரிய நாமும் நம்பிக்கை கொண்டு இத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உண்மை பிரியனை இதோ இந்த வேளையிலே முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு ஆண்டவரே உண்மை நம்பி இந்த வேளையிலே உண்மை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற உங்களுடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரின் மீதும் தூய ஆவியானவரை இந்த வேளையிலே பொழிந்திருப்படியாக உண்மை கொண்டாடுகிறோம். ஐயா ஆண்டவரே, நீர்தாமே கூட இன்னல்கள் எல்லாவற்றையும் தீர்ப்பவராக இருக்கின்றேன், எல்லாவற்றிற்கும் காரணமானவராய் நீர் மட்டுமே இருக்கின்றேன். ஆண்டவரே, இவ்வாறு இறை வாக்குகளின் மீது உடைய தூய ஆவியானவரை தெளிவாக பொழிந்தவர்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றினீரோ, அதே போல இதோ இந்த வீட்டிலே, இதோ உடைய ஆலயத்திலே உரிமை இருக்கின்ற உடைய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரின் மீதும் முழுமையாக அந்த ஆவியை பொழிந்து வல்லமை உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரை நீர் அறிவி, எங்களுடைய கண்ணீரினுடைய அந்த தனத்தை நீர் அறிவி, எங்களுடைய உள்ளங்களிலே குமிறி கொண்டிருக்கின்ற, எங்களுடைய மனதை அழுத்திக் கொண்டிருக்கின்ற, எங்களுடைய வாழ்வை அதற்கு மேல் வாழ விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற பிரச்சனைகளை நாங்கள் சொல்லுவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற நல்ல தந்தை இறைவா, அந்த பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலையை கொடுத்தருள்வீராக. ஆண்டவரே, இதோ இந்த வேளையிலே கடன் சுமைகளில் இருந்து விடுதலையை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்ற சகோதரிகளுக்கு கடன் தொல்லைகளில் இருந்து விடுதலையை கொடுத்தருளும். ஆண்டவரே, உடல் உள்ள நோய்களிலிருந்து விடுதலையை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, உடல் உள்ள நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுத்தருளும். உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம், உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் நல்ல தகப்பனே. ஆமென். Praise the Lord. 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 Hallelujah. 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 மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். 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 அன்பர்களே, அனைவரும் அமர்வோம். உங்களோடு சில வார்த்தை பகிர்வு. எனக்கு என்ன பேசலாம், என்ன உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கண்களை மூடி கடவுளுக்கு முன்பாக அமர்ந்திருந்த பொழுது, ஏன் இன்றைக்கு முதல் வாசகத்தில் வருகின்ற சில செய்திகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று தோன்றியது. இன்றைய முதல் வாசகம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்பட இருக்கின்றது. அந்த முதல் வாசகத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்க கேட்கின்றோம்: உங்களுக்குள்ளாக எழுகின்ற வழக்குகளை, உங்களுக்குள்ளாக எழுகின்ற பிரச்சனைகளை, சகோதர சகோதரிகளுக்குள்ளாக எழுகின்ற அந்த சங்கடமான சூழ்நிலைகளை நீங்கள் உங்களுக்குள்ளாகவே ஏன் பேசி தீர்த்து கொள்ளக்கூடாது? எதற்காக நம்பிக்கை இல்லாத பிற மக்களிடம், பிற நடுவர்களிடம் நீங்கள் ஏன் சென்று அவர்களிடம் நீங்கள் எங்களுக்கு நடுத்தீர்ப்பு கொடுங்கள், தீர்ப்பு கொடுங்கள் என்று நீங்கள் ஏன் கேட்டுக்கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். உங்களிடையே ஞானமிக்கவர்கள் யாருமே கிடையாதா? நான் சொல்ல கிடையாது, அவர் கேட்கிறாரு. உங்களிடையே ஞானமிக்கவர்கள் யாருமே கிடையாதா? கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு மத்தியில் அறிவாற்றல் மிக்க, ஞானமிக்க யாருமே உங்களுக்குள்ள கிடையாதா? உங்களுக்கு இடையே ஏற்படுகின்ற அந்த பிணக்குகளை, வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உங்களுக்குள்ள எடுக்கின்ற வழக்குகள், உங்களுக்குள்ள வழக்குகள் எழுந்தாலே நீங்கள் தோல்வியுற்ற கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்லி நான் சொல்ல கிடையாது. பவுலடியார் இன்று என் வாயிலாக நம் அனைவருக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளாக வழக்குகள் இருந்தால், வழக்குகள் எழுந்தால், அதை உங்களுக்குள்ளாக நீங்கள் தீர்த்து கொள்ளவில்லை என்றால், உங்களுக்குள்ளாக பேசி சமாதான உடன்படிக்கை நீங்கள் செய்து கொள்ளவில்லை என்றால், நீங்களும் நானும் செய்து கொள்ளவில்லை என்றால், நாம் அனைவரும் தோல்வியுற்ற கிறிஸ்தவர்கள்.
அப்படின்னு சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக தூய பவுலடியார் சொல்லுகின்றார். அப்படியே சொல்லிக் கொண்டு போகின்ற பொழுது, இறை ஆட்சிக்கு யாரு உட்பட முடியும், இறை ஆட்சிக்கு யாரால் உட்பட முடியாது, யாரு இறை ஆட்சிக்கு இறைவனுடைய அரசுக்கு செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி வரிசையாக சில காரியங்களை சொல்லுகின்றார். அதில் வருகின்ற வார்த்தைகள் பரத்தமை, ஒரு பால் உணர்வு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சி கொள்வோர், அதற்கு அடுத்தபடியாக குடிவெறியர், சண்டை சச்சரவுகளில் பொறாமைகளோடு சண்டை சச்சரவுகளோடு இருப்பவர்கள், இவர்கள் யாருமே, இத்தகைய தீமைகளை செய்பவர்கள் யாருமே என்ன பண்ண முடியாது, இறை அரசுக்கு உட்பட முடியாது அப்படின்னு சொல்லி. எவ்வளவு ஆழமான வார்த்தைகள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இது தொடக்க கால திருச்சபையில் நிகழ்ந்த சம்பவங்களை வைத்து கொரிந்தியருக்கு, கொரிந்து நகரில் வாழ்ந்த மக்களுக்கு யார் எழுதுறா, புனித பவுலடியார் எழுதுகிறார். இந்த வார்த்தைகள் இன்று நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துவதாக இருக்கின்றன இல்லையா? நிறைய நேரங்களில் சகோதரன் 5 வயசு வரைக்கும் சகோதரர்கள் எப்படி, 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, அதுக்கு மேல பங்காளி, புரியல, பங்காளி, அதுக்கு மேல பங்காளி. 5 வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பியா? எத்தனை வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி? நான் தப்பா சொல்லிட்டு இருக்கணும். 5 வயசு, கொஞ்சம் வயசு வரைக்கும் தான் அண்ணன் தம்பி, அதுக்கு மேல பங்காளி. பங்காளி, அந்த பங்காளி என்ன பண்ணுவாப்புல, ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சு, 23 வயசு 25 வயசு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் டே அண்ணனுக்கு குடுறா அப்படின்னா இவர் கொடுப்பாரு, டே தம்பிக்கு கொஞ்சம் விட்டு குடுறா கொடுப்பாரு. இந்த சைக்கிள் அந்த சைக்கிள் 2 பேருமே ஒரே சைக்கிள்ல போவாங்க. இவருக்கு வாங்கின ட்ரெஸ், அண்ணனுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை தம்பியும் மாட்டிக்கொள்வாரு. டே அண்ணனுடைய ட்ரெஸ் தான்டா போட்டுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா போட்டுக்குவாரு. அதே போல அண்ணனுக்குரிய செப்பல், ஷூஸ், இல்ல வேற ஏதாவது ஒரு பொருட்கள், தங்கச்சியும் அது மாதிரி தான், அக்கா தங்கச்சிக்கும் அது மாதிரி தான். அக்கா வந்து அக்காவுடைய ட்ரெஸ்ஸை தங்கச்சி கொடுப்பாங்க. நல்லா எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு போட்டுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுனாலும் துடிச்சு போவாங்க. ஆனா ஒரு காலம் வரும் பொழுது அப்பா அம்மா என்ன பண்ணணும், அந்த சொத்துக்களை கரெக்டா பிரிச்சு கொடுக்கலன்னா முடிஞ்சிச்சு. இவர் எடுக்கிற அருவா, அவர் எடுக்கிற அருவா, இவர் வீசுற கத்தி, அவர் வீசுற கத்தி, அவர் எடுத்துட்டாரு. எனக்கு 1/2 அடி குறைச்சு கொடுத்துட்ட, அவனுக்கு 1 அடி கூட கொடுத்துட்ட, ஒரு வரப்பு இவங்களுக்கு கூட போச்சு, ஒரு வரப்புல பாதி அவனுக்கு போச்சு, எனக்கு கொஞ்சமா தான் கொடுத்த, என்னை எப்படி நீங்க ஏமாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற சண்டை சச்சரவுகள் இருக்கின்றதே குடும்பத்தில். அன்பிற்குரியவர்களே, நம்மள்ட்ட இருக்கிற அந்த வழக்குகள், எத்தனை வழக்குகள் இன்னைக்கு, எத்தனை கோர்ட்டு கேஸ் அப்படி சொல்லிட்டு எத்தனை குடும்பங்கள், அதுவும் கிறிஸ்தவ குடும்பங்கள், எத்தனை பேர் எத்தனை வழக்கு மன்றத்தில் நாம் வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. எனக்கு அந்த பவுலடியார் அந்த முதல் வாசகத்துல அருமையா சொல்றாரு, உன்னை ஏமாற்றி வஞ்சித்து பிடுங்கி கொள்ளுகின்ற பொழுது கொஞ்சம் கண்டுக்காம நீ விட்டுறக்கூடாதா அப்படி சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. ரொம்ப கஷ்டம் இல்ல? என்னை ஒருத்தன் ஏமாத்துறான், எனக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபாயை அவன் பிடிங்கிட்டு போறான், எனக்கு வர வேண்டிய 1 லட்சம் ரூபாய் சொத்து அல்லது 1 கோடி ரூபாய் சொத்து என் அண்ணன் பிடிங்கிட்டு போறான்னா என்னால சும்மா இருக்க முடியுமா? விடக்கூடாது, அவனை எப்படியாவது அவனை அடிச்சு பிடிக்கிறணும், எப்படியாவது எனக்கு 1 கோடி வந்து சேரணும். அப்புறம் சில நேரங்களில் பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் மாறும், நம்மளுடைய மனசெல்லாம் அப்படியே கொஞ்சம் மாறி போய் வேற விதமான சண்டை சச்சரவுகளில் அவனுக்கு போய் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். சில நேரங்களில் செய்கிறோம் இல்லையா? கேரளாவுக்கு போயிட்டு மை வைக்கிறேன், தகடு வைக்கிறேன், அப்புறம் முட்டை மந்திரிச்சு வைக்கிறேன், ஏதோ மாத்திரை போடுறேன், மருந்து வைக்கிறேன். சமீபத்தில் நம்ம ஒரு நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம், நியூஸ் கேட்டோம். ஒரு பெண்மணி, பக்கத்து வீட்டு பெண்மணியோடு சண்டை, அதனால இவளுடைய குழந்தை, இந்த பெண்மணியுடைய குழந்தை இறந்து விட்டார். அவர் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டு அந்த குழந்தை, அவங்க தான் வந்து எனக்கு செய்வனை வச்சு என் குழந்தையை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டு குழந்தை 3 வயசு பாலகன், சிறு பையன், அவனை கொண்டு போய் என்ன பண்ணிட்டாங்க, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள அடைச்சி வச்சு அவனை கொண்டு போட்டாங்க. செய்வினைகள் நிறைய நேரங்களில் அண்ணன் தம்பி சொல்லுவாங்க, அண்ணா எனக்கு செய்வனை வச்சுட்டாரு, அந்த குடும்பத்தில் எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அவர் என்னுடைய பங்காளி தான், இந்நாள் வரைக்கும் நான் அவங்க கூட மூஞ்சி கொடுத்து பேசினதே கிடையாது, அவங்க வீட்டு பக்கமே தலை வச்சு நான் படுக்க கிடையாது, அவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு காரியத்தை எனக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க, நான் அவனை தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தேன், அவன் என்னை ஏமாத்திட்டான், தம்பி என்னை ஏமாத்திட்டான், அவனை வந்துட்டு நான் அண்ணன் நான் இவ்வளோ நம்பிக்கொண்டு இருந்தேன், என் அண்ணன் என்னை ஏமாத்திட்டாரு. சண்டை சச்சரவுகள், வழக்குகள், இது இப்போது மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை. இப்போது மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை. சரி, இந்த மாதிரி சூழ்நிலைகள் நாம் எப்படி இருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக தூய பவுலடியார் நமக்கு எடுத்து எம்புகிறார். தொடக்க நூல் புத்தகம் அப்படியே எடுத்து ஒருத்தர் படிங்களேன்.
தொடக்க நூல்ல காயினும் ஆபேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வு 4வது அதிகாரம் 7வது வசனம் எடுத்து படிங்களேன். ஒரு ஆள் தொடக்க நூல் 4வது அதிகாரம் 7வது வசனம். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு நல்லது செய்யாவிட்டால் பரத்தமையோடு அல்லது தீய எண்ணங்களோடு பொறாமை கொண்டு துரோகம் செய்து வஞ்சித்து அப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்றால், காயினை பார்த்து யார் சொல்றான்னா ஆண்டவர் சொல்லுகிறார். காயினை பார்த்து எப்போது சொல்லுகிறார் என்றால், ஆபேலினுடைய காணிக்கை அது ஏற்கப்பட்டு விட்டது. காயினுடைய அந்த பலி பொருட்களானது ஏற்கப்படவில்லை. இப்போது அவன் கோபமுற்றவனாக பொறாமை கொண்டவனாக தன் சகோதரன் மீது பொறாமை கொண்டவனாக இருக்கிறான். அவனை பார்த்து சொல்றாரு, நீ நல்லது எண்ணினால், நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? தீமை செய்தால் என்னவ? பாவம் உன் மீது வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். அன்பிற்குரியவர்களே, யோசிச்சு பாருங்களேன். நிறைய நேரங்கள்ல நம்முடைய சகோதரிகள் மீது நாம் பொறாமை கொள்ளுகின்ற பொழுது கடவுள் நம்மை பார்த்து இந்த வார்த்தையை சொல்றாரு, நீ நல்லது செஞ்சியனா நீ உயர்வடைவாய். நீ நல்லது செஞ்ச, விட்டு கொடுத்த, பொறுமையோடு இருந்தாய் என்றால் நீ உயர்வடைவாய். இன்னைக்கு உலகத்தின் கண் முன்பாக உன் சகோதரன் உயரலாம், உன் சகோதரி உயரலாம், உன் எதிரிகள் உயர்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கடவுள் உன்னை உயர்த்தாமல் இருக்க மாட்டவே மாட்டார். உன்னை கட்டாயமாக உயர்த்துவார் அப்படிங்கிறத இந்த வசனமானது சொல்லுகின்றது. 7வது அதிகாரம் 4வது வசனம். இல்லட்னா பாவம் உன்னுடைய வாயிலில் படுத்திருக்கும். பொறாமை கொண்டு தீய எண்ணத்தோடு நாம் செயல்பட்டோம் என்றால் என்ன படுத்திருக்குமா? வாயில்னா என்னது? அதை தாண்டாம நம்மளால போகவும் முடியாது, வரவும் முடியாது. இல்ல, அதை தாண்டாம நம்மளால போகவும் முடியாது, வரவும் முடியாது. அந்த சனியை சுமந்துகிட்டே போயிட்டு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் அந்த பாவத்தை நம்ம சுமந்துகிட்டே இருக்கணும். நிம்மதியா நம்மளால வாழ முடியாது. இது முதல் பகுதி. தொடக்க நூல்ல காயின் ஆபேல் அவர்களுடைய இடையில நடந்ததுக்கு கடவுள் கூறிய வார்த்தைகள். பொறுமையோடு இருந்திருக்கலாமே, நல்லதை நீ செய்திருக்கலாமே அப்படி சொல்லி அங்க சொல்லுகின்றார். அதற்கு அடுத்தபடியாக ஆபிரகாம் லோத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க. ஆபிரகாம் லோத்தும் அண்ணன் தம்பியா மாமே மச்சானா? ஆபிரகாம் லோத்தும் அண்ணன் தம்பியா மாமே மச்சானா? அவங்க 2 பேரும் பங்காளியா இல்ல மாமே மச்சானா? ஆகா, எதுவும் கேட்கல. பங்காளிஸ். அவங்க 2 பேரும் பங்காளிஸ் இல்லையா? அவங்க 2 பேரும் ஆபிரகாமும் லோத்தும் பங்காளி. 2 பேரும் ஒரே இடத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கொள்ளுங்க. பங்கிட்டுக் கொள்கிறார்கள். தொடக்க நூல் 13வது அதிகாரம் 8வது வசனம். தொடக்க நூல் 13 8வது வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் நாள்களுக்கும் உன் நாள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம். சண்டை சச்சரவு உனக்கு எனக்கு வேண்டாம்பா. சண்டை சச்சரவு ஆபிரகாமும் லோத்தும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஆபிரகாம் சொல்றாரு அவர் பார்த்து, உனக்கு எனக்கும் சண்டை வேணாம், உன் ஆட்களுக்கும் என் ஆட்களுக்கும் எந்த சண்டை சச்சரவு வேணாம். நீ பார்த்து நீ உனக்கு எந்த பகுதி பிடிச்சிருக்குதோ நீ அந்த பகுதியை எடுத்துட்டு போ. அதான் முக்கியமான விஷயம். உனக்கு எந்த பகுதி பிடிச்சிருக்கோ நீ அந்த பகுதியை எடுத்துட்டு போ, எனக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி விடு, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளுகிறேன். அவர்கள் 2 பேரும் பிரிந்து சொல்றாங்க. பிரிந்து சென்றவர்கள் அது நல்லதுதான் இல்லையா? பிரிந்து செல்றது நல்லதுதான். ஆனா பிரிந்து சென்றவர்களாகவே இருக்கவில்லை. அப்படியே அவர் விட்டுடல. ஆபிரகாம் லோத்தை சும்மா விட்டுட கிடையாது. லோத்தினுடைய பொருட்களை எல்லாம் அடித்து பிடுங்கி சென்று போரிட்டு எல்லாவற்றையும் பிடித்துக் கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதே தொடக்க நூல் 13வது அதிகாரம் 14வது அதிகாரம் 16வது வசனம். 14 16வது வசனம் அப்படியே படிங்களேன். 14 16. அவர் எல்லா செல்வங்களையும் மீட்டு கொண்டு வந்தார். தம் உறவினரான லோத்தையும் அவர் செல்வங்களையும் பெண்களையும் ஆள்களையும் மீட்டு கொண்டு வந்தார். அப்படின்னு போயிடறாங்க. தம்முடைய சகோதரனுக்கு ஒரு துன்பம் வந்துட்ட போது ஆபிரகாம் சும்மா இருக்க கிடையாது, போறாரு. சண்டை போட்டு எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்து மீண்டுமாக அவனிடம் கொடுக்கிறார். நிறைய நேரங்கள்ல இங்க பங்காளி அவ்வளவுதான், 5 வயசு வரைக்கும் தான், அதுக்கப்புறம் 60 தாண்டா பேசும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையானது இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக தொடக்க நூல் 25வது அதிகாரம் 22வது வசனம் அப்படியே எடுத்து படிங்களேன். ஒரு 2 பேர் பிறக்கிறாங்க. 25 22.
ஆனால் அவருடைய கருப்பையில் இருந்த புதல்வர்கள் இருந்த புதல்வர்கள் தங்களுக்குள் முட்டி மோதி கொண்டார்கள். யார் இந்த இரு புதல்வர்கள் அப்படின்னு சொல்லி தெரியுதா? யார் இந்த இரு புதல்வர்கள்? கருப்பைக்குள் இருந்த இரு புதல்வர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். கொஞ்சம் ரிடிலா இருக்கும் இல்லையா? ஒரு அது பேர் என்ன சொல்றது, விடுகதையா இருக்கிறது இது. யார் அந்த இரண்டு புதல்வர்கள்? ஈசாக்குடைய பிள்ளைகள் இரண்டு பேர் யாரு? ஈசாக்கினுடைய பிள்ளைகள் இரண்டு பேர். அட போப்பா, எங்க வீட்லயே என்ன, எங்க வீட்டில் உள்ளவங்களையே இல்லை எங்களுக்கு சொந்தக்காரங்களையே எங்களுக்கு சரியா தெரியல. இதுல வந்துட்டு இந்த ரெண்டு பிள்ளைகளை நீ கேட்டீங்கன்னா நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? புதிய ஏற்பாட்டில் கேட்டாலே தெரியாது, நீ பழைய ஏற்பாட்டில் ஏன்பா போயிட்டு இருக்கிற அப்படி சொல்றீங்களா? ஈசாக்குக்கு இரண்டு பிள்ளைகள் யாரு? யாக்கோபும் ஏசாவும் இருக்கிறாங்க. ஈசா அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரு, ஈசா யாக்கோபு, இந்த இரண்டு பேர் இருக்கிறாங்க. யாரு மூத்தவர்? ஈசா மூத்தவர், யாக்கோபு இளையவர். இந்த இரண்டு பேரும் வயிற்றுக்குள்ளாக இருக்கிற போதே என்ன பண்றாங்க? வயிற்றுக்குள்ளாக இருக்கும் போதே சண்டை போட்டுக்கிறாங்க. பங்காளிகளுடைய சண்டை எங்க ஆரம்பிக்குது? பாவம், காயினும் ஆபேலும் வெளியில வந்த ஒருபாடு சண்டை போட்டாங்க. அது போல ஆபிரகாம் லோத்தும் தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே என்ன பண்றாங்க? சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை குறித்து சொல்லுவார், இரு இனங்கள், பெரிய இனங்கள் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கின்றன, இளையவன் மூத்தவனை அடக்கி ஆழ்வான் அப்படி சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அதற்கடுத்து யாக்கோபு தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஆசீரை பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறார். தலைச்சன் பிள்ளைக்குரிய ஆசையை பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறார். மீண்டுமாக சந்திக்க வருகிறார். அது எந்த பகுதியில் வாசிக்க கேட்கிறோம் என்றால் 33வது அதிகாரம் 9 மற்றும் 10 இறைவசனங்கள். யாக்கோபு என்ன பண்றாப்ல? ஈசாவை ஏமாத்திட்டு அவருடைய ஆசீரை பெற்றுக்கொண்டு சென்று விடுகிறார். சென்று விட்ட பிற்பாடு மீண்டும் சந்திக்க வருகின்ற பொழுது எப்படி சந்திக்கிறார் என்று பாருங்கள். ஏசா, என் சகோதரனே, ஏற்கனவே என்னிடம் மிகுதியாக உள்ளது, ஏற்கனவே என்னோட மிகுதியாக இருக்கிறது. நிறைய பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்கிறாரு ஈசா கிட்ட. யாக்கோபு கொண்டு வந்து கொடுக்கிறார், எனக்கு நிறைய பொருள் இருக்குது உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி அன்பளிப்பாக தன்னுடைய சகோதரனுக்கு கொடுக்கிறார். கொடுக்கின்ற பொழுது ஏசா சொல்லுகிறான், எனக்கு நிறைய பொருள் இருக்குதுப்பா, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதற்கு மறுபடி உன்னுடையதை நீயே வைத்துக்கொள், நீயே வச்சுக்கோ. யாக்கோபு சொல்றாப்ல, ஈசா ஏமாத்திட்டு போன ஒருத்தன் தம்பி திரும்பி வர்றான். திரும்பி வருகின்ற பொழுது ஏசா என்ன பண்ண கிடையாது, அவனை வெட்டி வீழ்த்துறண்டா, வாடா என்னை ஏமாத்திட்டு கொண்டு போனியடா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா, உன்னுடைய குடும்பத்தை வேற இருக்காம விட மாட்டேன்டா, கருவு இருக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் துடிப்பது போல அவர் துடிக்க கிடையாது. மாறாக சொல்லுகிறார், என்ன சொல்றாரு, உன்னுடையெல்லாம் நீயே வச்சுக்கோப்பா, எனக்கு ஒன்னும் வேண்டாம்ப்பா. அடுத்து யாக்கோபு அதுக்கு தன்னுடைய சகோதரனை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் நல்லா கவனமாக கேளுங்கள். இல்லை, உமது பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருப்பது, உண்மையானால் நான் தரும் அன்பளிப்பை நீர் ஏற்றுக்கொள்ளும். உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போன்றது. யாருடைய முகத்தை பார்க்கிறது? அடப்போப்பா, உன் முகத்தை பார்க்கறதுக்கு என்னால முடியல, சகிக்க முடியாம தான் கீழே குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீ சும்மா வந்துட்டு யாருடைய முகத்தை காண்பதுன்னு சொல்லி நோண்டுறியா? என்ன, என் முகத்தை பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல? என்னடா சும்மா கேள்வியா கேட்டுட்டு இருக்கிற? அன்பிற்குரியவர்களே, ஈசாவுடைய முகத்தை காண்பது யாக்கோபுக்கு எப்படி இருக்குதா? கடவுளுடைய முகத்தை காண்பது போன்றது அப்படின்னு சொல்ற. தன்னுடைய சகோதரனுடைய முகத்தை காண்பது கடவுளுடைய முகத்தை காண்பது போல இருக்கின்றது. இன்னைக்கு முடியுதா? ஒரே வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது மேல் வீட்டில் அவங்க இருப்பாங்க, கீழ் வீட்டில் இவங்க இருப்பாங்க. அந்த முகத்தை பார்க்கும்போது, அப்பா உன் முகத்தை பார்க்கும்போது, அண்ணா அக்கா உன் முகத்தை பார்க்கும்போது கடவுளுடைய முகத்தை பார்க்கறது போல இருக்குது, அந்த தேவ தாயினுடைய முகத்தை பார்க்கறது போல இருக்குதுக்கா அப்படி சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மாதிரி இருக்குமா, சாணியே இந்த மூஞ்சில ஏன் தான் முடிச்சோன்னு தெரியல, இது மூஞ்சில முடிச்சுட்டு போனா என்னதான் விடியும், இவனை பார்த்துட்டு போனா என்னதான் நடக்க போகுது, எல்லாம் முடிஞ்சு இந்த சனியனே அன்னைக்கு பார்த்துட்டு போனேன் இல்லையா? நிறைய நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் அப்படிதான் இருக்குது. இந்த சனியனையா இவனையா நான் பார்த்துட்டு போனேன், இவளையா நான் பார்த்துட்டு போனேன், முடிஞ்சிச்சு இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில முடிஞ்சு. இன்னைக்கு நான் நினைச்ச காரியம் வெடிச்ச மாதிரி தான். விடியா மூஞ்சி வந்து நிக்குது பாரு, மூஞ்ச கூட கழுவாம பல்லு கூட விளக்காம அப்படி சொல்லிட்டு சில நேரங்களில் நம்முடைய அந்த எரிச்சல்கள் நிறைய இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அது மாதிரி எரிச்சலாக அவர் படவில்லை. யார் படலை? யாக்கோபும் ஈசாவும் அது மாதிரி படலை. உன்னுடைய முகத்தை காண்பது
கடவுளுடைய முகத்தை காண்பது போல இருக்கின்றது. பொறுமையோடு இருந்தோம்னா, பொறுமையோடு ஏற்றுக்கொண்டோம் என்றால், ஈசா பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதுனாலதான் உன்னுடைய முகத்தை காண்பது கடவுளுடைய முகத்தை காண்பது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்ல முடிந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த பொறுமையோடு இருக்கின்றோமா அப்படிங்கிறது ஒரு சிறிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லி இந்த வார்த்தை பகிர்வை முடிக்க ஆசைப்படுகின்றேன். யோசேப்புக்கு மொத்தம் எத்தனை புதல்வர்கள்? யோசேப்பு யாருப்பா யோசேப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அது அந்த அவன் தானேப்பா அந்த அன்பிய பொறுப்பாளர் ஒருத்தர் இருந்தான், அதுக்கப்புறம் அந்த மியூசிக் போட்டுட்டு ஒருத்தர் இருந்தான், இல்லை வீட்டில் அந்த அன்னைக்கு அவனை பார்த்தோமே அவன் தான் யோசேப்பு. அந்த யோசேப்பு கிடையாதுங்க. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு சகோதரர்கள் மொத்தம் 11 பேர். யாருடைய பிள்ளைகள் அவர்கள்? யாக்கோபினுடைய பிள்ளைகள். இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்ட அந்த குழுமம் முழுவதுமாக 12 குலங்கள் சொல்றாங்களே, அந்த குலத்தை சேர்ந்தவர்களில் கடையனாக இருக்கப்பட்டவர். அவர் என்ன பண்றாங்க? அவருடைய புதல்வர்கள் என்ன பண்றாங்க? ரொம்ப செல்லம் கொஞ்சறாங்கல்ல. அப்பா என்ன உன்ன போல இருக்குமாடா, சொல்ல கூட்டிடா, அருமையான புள்ளடா, நீ தாண்டா எங்கள் மேல அரசாட்சி செலுத்த போற, எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் உன்னுடைய சொத்தா இருக்க போது, நீ தான் வந்து எங்களை எல்லாம் அடிமையாக நடத்த போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்களா? கிடையாது. அவர் கனவு காண்பவர். கனவு காண்டு சொல்லுகிறார், நான் இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு, அதிகாரம் மிக்கவனாக இருப்பேன், ஆற்றல் மிக்கவனாக இருப்பேன்னு சொல்லி கடவுள் எனக்கு வெளிப்படுத்துறாரு சொல்லும் போது, அவருடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அவரை கொண்டு போடணும்னு சொல்லி நினைச்சாங்க. கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. அதற்கு அடுத்தபடியாக எடுத்து வித்தார்கள். எகிப்து தேசத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். ஆளுநராக அவர் மாறினார். அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை பாருங்க. 50வது அதிகாரம் தொடக்க நூல் 50வது அதிகாரம் 18 21 முடிய உள்ள இறைவசனங்கள். தொடக்க நூல் 50 18 21. அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து, அவர்கள் சகோதரர்கள், யாருடைய சகோதரர்கள்? யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாருமே, ஐயோ போச்சு, இவன் ஆளுநனா இருக்கான், நம்ம அப்பா வேற செத்துட்டாரு, இனிமே நம்மளை கொண்டு போட்டாலும் கொண்டு போடுவான் அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்கின்ற பொழுது யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அழாதீங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்கள் உன் அடிமைகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு அவர்கள் சொல்றது, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். அந்த 12 பேரும் 11 பேரும் சொல்றாங்க, நாங்கள் உன் அடிமைகள். அதற்கு அவர் சொல்றாரு, யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவன் அல்ல. அடுத்து, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றினார். ஆமென். எல்லாரும் கையில் சொல்லுவோம், ஆமென், 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 ஆமென். உங்களுடைய சகோதர சகோதரிகள் என்ன தீமை வேணாலும் நினைக்கட்டுங்க, எந்த தீமை வேணாலும் நினைக்கட்டுங்க. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதான் பார்க்கிறோம். 11 சகோதரர்கள் அவருக்கு எதிராக இருந்தார்கள். அவரை கொன்று போட வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா கடவுள் என்ன பண்ணாரு? இன்று நீங்கள் காண்பது போல திரளான மக்களை காக்கும் பொருட்டு எனக்கு தீமை நீங்கள் நினைத்தீர்கள், அவற்றை நன்மையாக மாற்றினார். உங்கள் சகோதரர் உங்களை ஏமாற்றி பறித்து கொண்டு செல்லலாம். உங்களுடைய சகோதரி உங்களை ஏமாற்றி உங்களை துரோகித்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செல்லலாம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார். எப்போது நாம் கடவுளை முழுமையாக விசுவசித்து நம்புகின்றோமோ. அன்பிற்குரியவர்களே, பொறுமையோடு சகிப்பு தன்மையோடு நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, தீமைகளை விலக்கி நாம் வாழுகின்ற பொழுது, நமக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற எல்லா தீமைகளையும் நன்மையாக யார் மாற்றுவார்? கடவுள் மாற்றுவார். இந்த ஆண்டவர் மாற்றுவார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென், 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 ஆமென். அன்பிற்குரியவர்களே, ஒரு அருமையான ஒரு பாடல். கடவுள் எவ்வளவு அதிகமா நம்ம அன்பு செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில நேரங்களில் நம்முடைய குழந்தைகளை கொஞ்சுவோம் இல்லையா? கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அருமையா நம்முடைய குழந்தைகளை கொஞ்சும் போது சொல்லுவோம், என் வைரமே, என் வைடூரியமே, எனது அன்பே, எனது ஆருயிரே அப்படிலாம். அது காதலர்கள் சொல்லுது. ஆனால் குழந்தைகளுக்கு சொல்லுகின்ற பொழுது கண்ணே அமுதே அப்படின்னு சொல்லி, தேனே இன்பமே அப்படின்னு சொல்லி கொஞ்சுவது போல கடவுளும் நம்மை கொஞ்சுகிறார். கடவுளும் நம்மை ஒரு குழந்தையாக பாவித்து அவருடைய அன்பை நமக்கு முழுமையாக கொடுத்து நம்மை கரம் பற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். அத்தகைய ஒரு அருமையான வார்த்தைகளை கொண்ட இந்த பாடலை நாம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நம்ம பாட அப்படியே பாடலாம். கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னோடு நான் இருக்க. கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே,
கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னோடு நான் இருப்பேன். சேர்ந்து பாடலாமா? கண்ணே என் கண்மணியே, பொன்னே என் பொன்மணியே, உன்னோடு நான் இருப்பேன். அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு உடன் இருக்கின்றார். நம்முடைய கண்ணாக அவர் தன்னுடைய கண்ணாக உங்களை என்னையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரியவர்களே, பொறுமையோடு வாழ்வோம், பொறுமையோடு ஒருவரை ஒருவர் நேசிப்போம். அப்ப நம்முடைய சகோதர சகோதரிகளை பொறுமையோடு அன்பு செய்து வாழ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த வேளையில கண்களை மூடி கரங்களை கூப்பி எல்லாரும் சேர்ந்து முட்டி போடுவோம். முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே அப்படி சொல்லி அந்த அன்பு